தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருக்கிறதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போகிறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையைச் சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்லில் 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி, அந்த உருகிய நீர் ஓதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து விடுகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை 37 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள், அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதில் மற்றும் கோவையில் உள்ள ஈசா மையத்திலிருந்து சுமார் 77 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாள் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன ஆனால் என்று தெரியவில்லை, தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இது வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டிற்கின்ற ஒரு அதிகாரி குழு டெல்லிக்கு அனுப்பப்பட்டு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு, வெளித்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நேபாள் நாட்டிற்கு சென்று தமிழர்கள் 57 பேரையும் மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதோடு, அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் அந்த 57 பேர் ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். அவருடைய உறவினர்கள் பதற்றத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு துயரமான செய்தி, இக்கட்டான நேரம்.
அதில் சில நம்பர்ஸ்லாம் மாறுது. 57 பேரில் 100க்கும் அதிகமானவங்க, ஒரு பாலம் இல்லை நிறைய பாலம். அதனால தான் அதை முன்னாடி சொல்லணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. முதற்கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமல்ல, தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்களையும் கன்சல்டேட் பண்ணி நேபாள நாட்டில் கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்கே நான் அறிக்கையா தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழ்மடை கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்களில் 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர். மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டு இருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா சின்ன சின்ன பாலங்களும் சின்ன சின்ன சாலைகளும் சேர்ந்து தான் அந்த பகுதியை வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படி 35 வாகனங்கள் செல்லக்கூடிய பாலங்களும் 45 தொங்கு பாலங்களும் வெள்ளத்துல ஒரு நொடியில அடிச்சுட்டு போயிருச்சு. சுமார் 40 கிலோமீட்டர் அந்த பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய 40 கிலோமீட்டர் சாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. ரசுவாகுதி சுங்க மற்றும் குடிவரவு அலுவலகங்களை அந்த ஊழியர்களை தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா அவர்களே தொடர்பு கொள்றதுல பெரிய சவால் இருக்கு. இந்த நிலையில நேபாளத்துடைய ராணுவம், காவல்துறை, ஆயுத காவல் படை, அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையிலிருந்து சில ஹெலிகாப்டர்களையும் உதவிக்கு எடுத்து இந்த தேடுதல் பணியும் மீட்பு பணியும் நிவாரண பணிகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருது. இதுல மேலும் மருத்துவ குழுக்களும் பல்வேறு மருத்துவ குழுக்களை அந்த சம்பவ இடத்துல வந்து குவித்து அந்த மருத்துவ குழுக்களினுடைய பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தற்காலிகமான தங்கும் இடங்கள், உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவினர் போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் என்ற நிறுவனம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல கடலூர் மாவட்டத்திலிருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. முதற்கட்ட தகவலின்படி நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லாண்ட்ரூக்ல இருந்து ரஸ்வாகதி என்ற இடத்திற்கு 3 வாகனங்கள்ல இவங்க வந்து டிராவல் பிளான் போட்டு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற போட்டே கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியுள்ளதாக முதல்ல தகவல் வந்தது. நான் அதை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. முடிச்சது அதை சொல்றேன், பின்னாடி வருது, பின்னாடி சொல்றேன். அந்த வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்தில் பயணம் செய்த 20 தமிழர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் உடனே அங்க விட்டுட்டு உடனே அங்கிருந்து குயிக்கா எவாக்குவேட் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், திமுரே பகுதியை சார்ந்த அந்த ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்ற பகுதியில் சென்று அவங்க வந்து தஞ்சமடைகிறாங்க. பாதுகாப்பாக இப்ப அங்க தஞ்சமடைந்தவங்க இருக்கிறாங்க என்ற தகவலும் நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு காத்மாண்டு அழைத்து வந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மோசமான காலநிலையின் காரணமாக இங்க அங்கங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், நான் குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் எங்க இருக்காங்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் நாங்க வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டே வரோம். அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேரா, 3 பேரா, 5 பேரா, இன்னும் அந்த நம்பர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீதமுள்ள 34 பேர்களை பற்றி விவரங்களை பெறுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை க்ளோஸ் மானிட்டர்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேத்துல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கையும் தனியாக நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் இன்னொரு சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து அழைத்து போயிருக்கிறாங்க என்ற விவரமும் இப்ப தெரிய வந்தது.
அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த 40 பேர் அவங்க டிராவல் பிளான் என்ன, எந்த இடத்துல சிக்கி இருக்கிறாங்க, அவங்களுடைய வேரபுட்ஸ் என்ன, அதையும் நாங்க தீவிரமா ஃபாலோ பண்றோம். மேலும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நிலையில் அவர்களோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அவர்களினுடைய பாதிப்பு போலவே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய பாதிப்பு இன்னும் பெருசு பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் நலத்துறையின் கீழே ஒரு 24/7 கட்டணமில்லா உதவி எண்களை நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். இதுல 4 வகையா பிரிச்சிட்டோம். இந்தியாவுக்குள்ள இருந்தே அவங்க தொடர்பு கொள்றாங்கன்னா அது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1800-309-3793. சப்போஸ் வெளிநாடுல இருந்து தொடர்பு கொள்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் மிஸ்டு கால் விட்டா போதும், +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009900. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கடைசி டிஜிட் மட்டும் மாறும், 0க்கு பதில் 1 போட்டு, அதாவது ஓப்பனிங்ல +91 இந்தியா கூட போட்டுட்டு 8069009901 இந்த நம்பர். 4வதா நம்முடைய தமிழ்நாடு இல்லம் நம்முடைய புதுதில்லியில ஒரு கட்டுப்பாட்டு அறையை நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு 9289516712. இதையெல்லாம் நம்ம கொடுத்த உடனே அதுல எவ்வளவு நம்பர்ஸ் வந்தது மதிப்பிற்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட கேட்டிருந்தாரு. அது கிட்டத்தட்ட 937 அழைப்புகள் வந்தது. அவர்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களையும் கொடுத்திருக்கிறோம். மேலும் இது தொடர்பாக புதுதில்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கே. அவங்க தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் இங்கிருந்து போன சகல குழுக்களை சார்ந்த தமிழர்கள், அங்க இருக்கக்கூடிய மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள், அந்த குறித்த ஒவ்வொரு மணி நேரமான தகவல்களும் சேகரிக்கப்படுகிறது. மேலும் நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு இதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை கொலாபரேட்டிவா நேபாள அரசும் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இப்படி பல்வேறு வகையான கொலாபரேட்டிவ் மெஷர்ஸ்ல எடுக்கப்பட்டு வருகிறது. காட்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தின் அதிகாரிகள் மூலமாக நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரோம். இது ஒரு பெரிய வேக்கப் கால், இது ஒரு பெரிய எழுகை மணி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட துன்பத்தில் நாங்கள் துயரத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம். ஆனா நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய எழுகை மணி. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல். கட்டாயமாக இயற்கை பேரழிவு போன்ற சம்பவங்கள்லாம் அதிகரித்து வருவது ஒரு நல்ல போக்கல்ல. ஐநா சபையில SDG கோல்ஸ்னு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இதற்குண்டான தீர்வுகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. தயவு செய்து நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் இதை போன்ற சம்பவங்கள்லாம் ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் உருவாக்கக்கூடிய சட்டங்களோ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ இனி வருங்காலங்களில் இதை போன்ற இயற்கை பேரிடர்களை நம்மால் சமாளிக்கவே முடியாது. அதை போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படாதவாறு கண்ணும் கருத்துமாக உருவாக்க வேண்டும். இதை குறித்து மேலதிக தகவல் கிடைக்கப்பெறும் போது மாமன்றத்தில் உங்கள் அனுமதியோடு உங்கள் மூலமாக தெரியப்படுத்தும் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.